வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போ நம்ம ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸோட பாஸ்ட் கேட் கொஷின் பேப்பர்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போது அதே சீரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் 2018 கேட்டிருக்கிறது தான் மார்னிங் செஷனுக்கு. ஃபார் அ 2-dimensional இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோ கிளியராக கொடுத்துட்டாங்க. இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோ அப்படின்னாலே உங்களுக்கு இமீடியட்டாக ஞாபகம் வந்துடணும். del dot product velocity vector should be equal to 0 so that continuity equation gets satisfied. And இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எழுதணும் அப்படின்னா dou u by dou x plus dou v by dou y should be equal to 0. Okay, whether it is steady or unsteady, in the condition should be satisfied for an incompressible flow. ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோஸை பார்க்காதவங்க இந்த சீரீஸை ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நம்ம இந்த கொஷினை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஃபார் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோ ஃபீல்ட் கிவன் பை u வெக்டர் ஈக்குவல் டு u வெக்டர் அப்படிங்கிறது வெலாசிட்டி வெக்டர் தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நான் இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா வெறும் u அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கூடாது. இதை u வெக்டர் அப்படிங்கிறது வெலாசிட்டி வெக்டர். யூஸ்வலாக v வெக்டர் ஈக்குவல் டு ui வெக்டர் ப்ளஸ் vj வெக்டர்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இங்கே அந்த விக்கு பதில் அவங்க வந்து u வெக்டர்னு கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஏங்கிற கான்ஸ்டன்ட்டை உள்ள மல்டிப்ளை பண்ணலாம், ரெண்டு டேர்முக்குமே மல்டிப்ளை பண்ண முடியும் உங்களால். ஸோ மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா யுல் பி கெட்டிங் axi வெக்டர் மைனஸ் ayj வெக்டர். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளோட u காம்பனன்ட் எடுத்துப்போம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா v காம்பனன்ட் எடுத்துப்போம். அதாவது i வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்டை uன்னு எடுத்துப்போம், j வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் vன்னு எடுத்துப்போம். ஸோ அப்போ uவை பொறுத்த வரைக்கும் ax அண்ட் v பொறுத்த வரைக்கும் மைனஸ் ay. ஓகே, ஸோ வேர் a இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தேன் 0 கான்ஸ்டன்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது தப்பான ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் சாட்டிஸ்ஃபைஸ் த கண்டினியூட்டி ஈக்குவேஷன். Second one, it is unidirectional when x tends to 0, y tends to infinity. Third option, its streamlines are given by x is equal to y. And fourth option, it is irrotational. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கண்டிஷன்ஸை செக் பண்ணி பார்த்து தான் நம்ம வந்து இதுக்கு ஆன்சர்ஸ் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். நம்ம கம்பேரிசன் பண்ணி u is equal to ax கண்டுபிடிச்சிட்டோம், v is equal to minus ay கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படிங்கிறது தெரியும், dou u by dou x plus dou v by dou y. ஸோ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் நம்ம வந்து u சப்ஸ்டியூட் பண்ணோம். u அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், ax. ஓகேவா? அடுத்தது ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் v வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ay, which should be equal to 0. கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா சரி நம்ம பார்க்கலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இப்போ a கிடைக்கும் இதிலிருந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ அப்போ மைனஸ் a கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 0 வருது. எஸ், கண்டினியூட்டி ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, ஃபைன். செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா the given flow field is unidirectional when அப்படின்னு சொல்லி x tends to 0 and y tends to infinity கொடுத்துருக்காங்க. எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகேவா? ஸோ ஃப்ளோ ஃபீல்டு வந்து யூனிடைரக்ஷனலாக இருக்கணும் அப்படின்னா இதுதான் நெசசரி கண்டிஷன். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பியும் கரெக்ட். தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம் லைன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீம் லைன் ஈக்குவேஷன் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஸ்ட்ரீம் லைனோட ஜென்ரல் ஈக்குவேஷன் தெரியும், dx by u is equal to dy by v. ஸோ u அப்படிங்கிறது நம்ம என்னென்னு கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம், ax. அண்ட் v அப்படிங்கிறது என்னென்னு கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம்னா மைனஸ் ay. ஸோ a வந்து ரெண்டு சைடுமே கேன்சல் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ அப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்ன இருக்குது, dx by x is equal to dy by minus y இருக்குது. ஸோ நான் ரெண்டு சைடும் வந்து இன்டெகிரேட் பண்ணுறேன். ஸோ dx by x இன்டெகிரேட் பண்ணால் ln x கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ln y கிடைக்கும், ப்ளஸ் ஒரு ln இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்து இந்த சைட் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ அப்போ ln x ப்ளஸ் ln y ஈக்குவல் டு ln c அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது நமக்கு இது பல தடவை பார்த்தது தான். log a ப்ளஸ் log b அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை log abன்னு ப்ராடக்டில் எழுதலாம். சேம் வைஸ் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ln x ப்ளஸ் ln y ln xy அப்படின்னு எழுதலாம். இந்த சைடு உங்களுக்கு ln c இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ln ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ xy ஈக்குவல் டு c அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் வரும். கரெக்டாக? ஓகே, ஆனால் உங்களுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கிடையாது, ஃபால்ஸ். ஸோ அடுத்த கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணவே வேணாம், ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். வேணும்னா நீங்கள் இர்ரோட்டேஷனல் செக் பண்ணலாம். இர்ரோட்டேஷனல் செக் பண்ணணும்னா என்ன கண்டிஷன், டெல் கிராஸ் ப்ராடக்ட் v வெக்டர் ஷுட் பி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வரணும், 0 வெக்டர். ஓகேவா? ஸோ அது வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலாக வருது. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட், பெருசாக இருக்கும். A flat plate which has length 1 meter is pushed down. நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு பிளேட் இருக்குது, அதை டவுன்வர்ட்ஸ் புஷ் பண்ணுறாங்க with a velocity of u is equal to 0.01 meter per second
டுவர்ட்ஸ் அ வால். ஸோ ஒரு பிளேட்டை ஒரு வாலை நோக்கி புஷ் பண்ணுறாங்க, ரிசல்ட்டிங் இன் த ட்ரைனேஜ் ஆஃப் ஃப்ளூயிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பிளேட். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வால். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ இந்த பிளேட்டை வந்து இப்படி புஷ் பண்ணுறாங்க அகெயின்ஸ்ட் வால், ஸோ தட் உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து ரெண்டு சைடும் நடக்குது. ஓகேவா? between the plate and the wall as shown in the figure. Assume two-dimensional incompressible flow. கிளியராக கொடுத்துட்டாங்க. That the plate remains parallel to the wall. நீங்கள் புஷ் பண்ணும்போது அந்த பிளேட் இப்படிலாம் போல, இப்படியோ இல்லை இப்படியோ போல, எக்ஸாக்டாக கீழே பேரலாகவே இருக்குது. ஓகேவா? வாலுக்கு பேரலாகவே மூவ் பண்ணிட்டு வரும். ட்ரைனிங் அவுட் at the instant is shown in the figure is dash. ஸோ the ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ரெண்டு சைடுமே நீங்கள் ஆவரேஜ் வெலாசிட்டி தான் எடுத்திருக்கீங்க, ரெண்டு சைடுமே ட்ரைனேஜ் நடக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஜென்ரலாக ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம், ஒரு மெயின் பிரான்ச் வந்து ரெண்டு சப் பிரான்ச்சாக வந்து டிவைட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவோம். அதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்ளை பண்ணி நம்ம கொண்டு வந்திருப்போம். அதே கண்டிஷனை நம்ம இங்கேயும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து எப்படி அப்படின்னா, இங்கே இருக்கிற மெயின் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சப் டிஸ்சார்ஜாக நடக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ the volume swept by the plate per unit time should be equal to discharge going out or drainage from the two sides. So இது எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் பிரான்ச் ஆஃப் த பைப் வந்து ரெண்டு சப் பிரான்ச்சாக டிவைட் ஆகிறதுக்கு ஈக்குவல். ஸோ assuming width of the plate W to be very long, the discharge perpendicular to the plane can be neglected. ஸோ அதாவது இது ரொம்ப பெருசாக இருக்குது இன் சச் அ வே தட் இந்த இடத்துலலாம் எந்த டிஸ்சார்ஜும் நடக்கல, வெறும் இந்த ரெண்டு சைடில் மட்டும்தான் டிஸ்சார்ஜ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். பை அசியூமிங் த வித் டு பி வெரி வெரி லாங், எக்ஸாக்ட்லி பேரலல் டு த வால். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக டிஸ்சார்ஜ் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா ஏரியா இன்டூ வெலாசிட்டி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டோட வெலாசிட்டி மல்டிப்ளைட் பை ஏரியா விச் இஸ் லென்த் இன்டூ வித் ஷுட் பி ஈக்குவல் டு அந்த ரெண்டு சைட்லையும் நடக்கிறது. ரெண்டு சைட்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்து டெப்த்து எல்லாமே சேம் தான். ஓகேவா? அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ பின் கிவன் இந்த டயக்ராம் இட் செல்ஃப். நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், ஏன்னா ரெண்டு தடவை நடக்கிறதுனால. ஓகேவா? நான் சொல்கிறது என்னன்னா, Q1 ஈக்குவல் டு Q2 ப்ளஸ் Q3 அப்படிங்கிறதுல Q2க்கும் Q3க்கும் வந்து எல்லாமே சேமாக இருக்குது. அதாவது ஏரியா அண்ட் டேர்ம்ஸ் வெலாசிட்டி எல்லாமே அப்படின்னா 2 times Q2 அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம யூ ஆவரேஜ் தான் நமக்கு வேணும். ஸோ அதை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மித்தெல்லாம் இன்னொரு சைடு கொண்டு வரும். ஸோ நம்ம வித்து வந்து ரெண்டு சைடும் கேன்சல் பண்ணிடலாம். மித்தபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பிளேட்டோட வெலாசிட்டியும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 0.01 மீட்டர் per second. அண்ட் பிளேட்டோட லென்த்தும் கொடுத்துருக்காங்க 1 மீட்டர் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா யூல் பி ஏபிள் டு கெட் த ஆவரேஜ் வெலாசிட்டி விச் இஸ் கம்மிங் அரௌண்ட் அஸ் 0.050 மீட்டர் per second. ஸோ இது வந்து ஒரு fill in the blank டைப் ஆஃப் கொஷின். கேட் 2018 தான் கேட்டிருக்காங்க, மார்னிங் செஷன். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 மார்க் செஷனுக்குள்ளே போகிறோம். ஸோ இது ஃபுல்லாகவே இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் எல்லாமே 1 மார்க் போயிருக்கும். ஸோ இப்போ வந்து 2 மார்க்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த கொஷின் பார்க்கலாம். எ நியூட்டோனியன் ஃப்ளூயிட் ஹேஸ் த ஃபாலோயிங் வெலாசிட்டி ஃபீல்ட். ஜென்ரலாக வெலாசிட்டி வெக்டர் நமக்கு தெரியும், ui வெக்டர் ப்ளஸ் vj வெக்டர் ப்ளஸ் wk வெக்டர், where u, v and w are the velocity components. கரெக்டா? இப்போ நமக்கும் வெலாசிட்டி வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஐ வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், u. ஸோ இங்கே ஐ வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அப்போ இதுதான் வந்து u காம்பனண்ட். அண்ட் ஜே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா v. ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா v. அண்ட் கே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் வந்து w காம்பனண்ட். சைனோட சேர்த்து எடுத்துக்கிறேன் சின்ஸ் நெகட்டிவ்ல இருக்கிறதுனால. ஸோ அப்போ இது வந்து w. ஸோ த ரேட் ஆஃப் ஷியர் டிஃபார்மேஷன். ஸோ நமக்கு தெரியும் மோஷன் ஆஃப் ஃப்ளூயிடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன், இர்ரோட்டேஷனல், டிரான்ஸ்லேஷன் மோஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து ஷியர் டிஃபார்மேஷன் அப்படிங்கிற ரேட் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் கேட்டிருக்காங்க. x is equal to -2 and y is equal to 1 and z equal to 2 அப்படிங்கிற பொசிஷனில் இந்த குறிப்பிட்ட ஃப்ளோ ஃபீல்டுக்கு என்னங்கிறத கேட்டிருக்காங்க. வெரி ஓல்டு கொஷின் பேப்பர், 1988. ஓகே, ஆப்ஷன் ஏ -6, ஆப்ஷன் பி -2, ஆப்ஷன் சி -12, ஆப்ஷன் டி 4. ஸோ ஷியர் டிஃபார்மேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் இல்லை. ஓகே, ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இதோட எக்ஸ்பிரஷன் தெரியும், நான் படிக்க சொல்லியிருந்தேன். ஸோ தட் யூல் பி ஏபிள் டு சால்வ் திஸ் ஒன். ஓகே, அது தெரியாதவங்க இப்போ நீங்கள் இது பார்த்துக்கோங்க.
ஸோ இங்கே கொடுத்துருக்கிறத வந்து வச்சு நாம் வந்து ஷியர் டிஃபர்மேஷன் கண்டுபிடிக்க போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்இசட் பிளேன் ஆர் ZY பிளேன், ரெண்டுமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக உங்களுக்கு நியூட்டனியன் ஃப்ளூயிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டவு ஈக்குவல் டு மியூ இன்டூ du/dy அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, வெலாசிட்டி கிரேடியன்ட் அதே தான். ஸோ அலாங் அ பிளேன் டவு YZ பிளேன் ஆர் ZY பிளேன் இஸ் கிவன் பை மியூ டைம்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க, ∂W/∂y ப்ளஸ் ∂V/∂z. ஓகேவா, இந்த பர்டிகுலர் ஹோல் டேர்மை நான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெயின் அலாங் YZ பிளேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம இதை மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். இதுதான் கேட்டிருக்காங்க கொஷினா. ஸோ இட் இஸ் ∂W/∂y ப்ளஸ் ∂V/∂z. ஓகேவா, ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம கம்பேரிசன் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் எது வந்து U, V அண்ட் W அப்படிங்கிறது. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா V காம்பனண்ட் நமக்கு தெரியும், இட் இஸ் 2xy² அண்ட் W காம்பனண்ட் தெரியும் -yz³. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம இது ரெண்டையும் மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதுமானது. ஓகேவா, ஸோ பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் ஆஃப் W வித் ரெஸ்பெக்ட் டு Y பண்ணணும், பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் ஆஃப் V வித் ரெஸ்பெக்ட் டு Z பண்ணணும். ஓகேவா, ஸோ ரெண்டுமே தெரியும்னு நினைக்கிறேன். டிஃபரன்சியேஷன் பண்ணீங்க அப்படின்னா யூல் கெட் அன் ஆன்சர். ஒன்ஸ் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க, x is equal to -2, y is equal to -1, z equal to 2. ஸோ அதை வந்து XYZக்கு பதிலாக இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷியர் ஸ்ட்ரெயின் கிடச்சிரும், விச் இஸ் -12. ஸோ இப்போ நாம் வந்து சொல்யூஷன் எது கரெக்ட் ஆன்சர்னு பார்க்கலாம். ஆப்ஷன் C தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்கோங்க, இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் 2 மார்க் கொஷின். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், எல்லாமே ரெப்பிட்டேஷன் மாதிரி தான் இருக்கும். A stream function in a 2-dimensional flow field is given by psi is equal to x² minus y². The magnitude of the velocity at the point 1,1 is. ஸோ இது வந்து immediate following up here 89ல கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A 2, ஆப்ஷன் B 2√2, ஆப்ஷன் C 4 அண்ட் ஆப்ஷன் D 8. ஓகே, ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதோட டெஃபினிஷன் படி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இஃப் யூ டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி த ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எனி டைரக்ஷன் கிவ்ஸ் த ஃப்ளூயிட் வெலாசிட்டி பெர்பெண்டிகுலர் டு தட் டைரக்ஷன். ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு ரெண்டு இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற வெலாசிட்டி காம்பனண்ட் U, ஒய் ஆக்சிஸில் இருக்கிற வெலாசிட்டி காம்பனண்ட் V. ஸோ அப்போ நான் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் ஒரு ஆக்சிஸை பொறுத்து அப்படின்னா அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற வெலாசிட்டி காம்பனண்ட் எனக்கு கிடைக்கும். அப்போ நான் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா ஐல் பி கெட்டிங் V. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் ஐ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படின்னா அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வரும் ஆன்டி கிளாக் வைஸில் போகிறதுனால. ஸோ அப்போ -U வரும். ஓகேவா, ஓகே, ஸோ பாருங்கள், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -U அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது V. ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேஷன் ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட ஷை வேல்யூ இருக்குது x² - y², அதை நான் ஒய்யை பொறுத்து ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஒய்யை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே ஒய் டேர்மே இல்லை 0 ஆயிரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2y அப்படிங்கிற மாதிரி வந்துடும். கரெக்டாக, ஓகே, இது வந்து -U. ஸோ -2y அப்படிங்கிறது வரும், which is actually equal to -U. அப்போ மைனஸ் கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ U வந்து 2y அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகே, அடுத்தது நம்ம அதே ஷையை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ வில் கெட் 2x. இங்கே எக்ஸ் டேர்மே இல்லை, ஸோ 0. ஸோ 2x அப்படிங்கிறது வந்துடும், அதுதான் V. ஓகே, இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு லொக்கேஷன் 1,1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ம் ஒய்க்கு பதிலாக 1ம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு ஆன்சர் 0 வந்துடும், கான்ஸ்டன்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ ஒய் இருக்கிற இடத்துல 1 போடுறேன், ஐல் கெட் 2. எக்ஸ் இருக்கிற இடத்துலையும் 1 போடுறேன், ஐல் கெட் 2. ஸோ இப்போ எனக்கு வந்து வெலாசிட்டி வெக்டர் எனக்கு தெரிஞ்சிருச்சு, 2i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் அப்படிங்கிறது. டோட்டல் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஐ கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் ஜே கோஎஃபிஷியன்ட்டையும் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போ டோட்டல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்துடும். ஸோ 8க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 2√2. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் B 2√2. ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதுவும் ஒரு 2 மார்க் கொஷின். நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், வெலாசிட்டி ஃபீல்ட் இஸ் கிவன் பை V வெக்டர் ஈக்குவல் டு 3x² y I வெக்டர் minus 6xy z k வெக்டர். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் வெலாசிட்டி வெக்டர் கேன் பி ரெப்ரசன்டட் as ui வெக்டர் ப்ளஸ் vj வெக்டர். ஸோ ஐ வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் தான் வந்து U. ஸோ இங்கே ஐ வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை வந்து நம்ம U அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே ஜேவே இல்லை, ஸோ வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் விச் இஸ் W காம்பனண்ட் வெலாசிட்டி மல்டிப்ளைட் பை K வெக்டர். ஸோ அப்போ K வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா W. ஸோ இங்கே K வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, சைனோடு எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் இருக்குது. ஸோ இது வந்து W.
Okay, xyz in meter, xyz are in meter and velocity is in meter per second. Determine if 93 கேட்ல கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்கிற விஷயம் நமக்கு இன்கம்ப்ரசிபிளாக இருக்கணும் அப்படின்னா we know continuity equation has to be satisfied for if it is steady or unsteady doesn't matter. Del dot v vector answer should be equal to 0. Flow is irrotational அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க செகண்ட் ஆப்ஷனா. If a flow is irrotational then del cross product of velocity vector should be equal to 0 vector. Then flow is steady அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஸோ எது கரெக்ட் அப்படிங்கிறது 4 ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் ஒன்லி த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோ அப்படின்னா யூ நோ தட் டெல் டாட் வி வெக்டர் ஷுட் பி ஈக்குவல் டு 0. அண்ட் இதை ப்ரிசைஸாக மறுபடியும் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இஃப் யூ ஹவ் நாட் வாட்ச் மை ப்ரீவியஸ் வீடியோஸ் ப்ளீஸ் டூ வாட்ச். ஸோ அதில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். டெல் டாட் வி வெக்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ வி பை டோ ஒய் ப்ளஸ் டோ டபிள்யூ பை டோ இசட் அப்படின்னு சொல்லிடலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் இன்கம்ப்ரசிபிளுக்கு நமக்கு தேவையான நெசசரி கண்டிஷன். ஓகேவா? ஸோ இதில் டெல்லுங்கிற ஆப்ரேட்டர் வந்து லாப்லேஸ் ஆப்ரேட்டர் விச் இஸ் ஐ வெக்டர் இன்டூ டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டர் இன்டூ டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டர் இன்டூ டோ பை டோ இசட். ஓகேவா? அண்ட் வி வெக்டர் நமக்கு தெரியும் விச் இஸ் யூஐ வெக்டர் ப்ளஸ் விஜே வெக்டர் ப்ளஸ் டபிள்யூகே வெக்டர். ஸோ இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐ டாட் ஐ வந்து 1 வந்துடும். ஸோ யூல் கெட் டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஜே டாட் ஜே வந்து 1 வந்துடும். ஸோ யூல் கெட் டோ பை டோ ஒய் ஆஃப் வி. ஸோ யூல் கெட் டோ வி பை டோ ஒய் ப்ளஸ் அதே மாதிரி கே டாட் கே வில் பிகம் 1. ஸோ யூல் கெட் டோ பை டோ இசட் ஆஃப் டபிள்யூ which should be equal to 0. நமக்கு u காம்பனண்ட் இருக்கு, w காம்பனண்ட் இருக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் படி, அண்ட் v காம்பனண்ட் இல்லை. ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் டேர்மை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ 3 and y மல்டிப்ளிகேஷனில் இருக்க கான்ஸ்டன்ட், எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, ஆல்ரெடி 3 இருக்குது. ஸோ வில் கெட் 6xy. ஸோ இந்த டேர்ம் அப்படியே 0 வந்துடும். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு z பண்ண போகிறோம். ஸோ 6xy இது எல்லாமே கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் இருக்குது. z டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ வில் கெட் minus 6xy. ஸோ ப்ளஸ் 6xy minus 6xy கேன்சல் அவுட் ஆச்சுன்னா 0. ஸோ த ஃபஸ்ட்டு கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ ஃப்ளோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, இன்கம்ப்ரசிபிள் தான் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போ சி ஆப்ஷன் கண்டிப்பாக தப்பு. ஓகே, ஏன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக கரெக்ட். அடுத்து இர்ரோட்டேஷனல் கரெக்டாக அப்படிங்கிறது பார்க்கலாம். So the flow velocity component satisfied the law of conservation of mass, that is continuity equation. Hence the given flow field represents incompressible flow, no doubt. அடுத்தது நம்ம டெல் கிராஸ் ப்ராடக்ட் வி வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஓகே, நமக்கு டெல் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் வந்து ஆல்ரெடி நான் பல தடவை சொல்லிட்டேன். இட் இஸ் ஐ வெக்டர் இன்டூ டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டர் இன்டூ டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டர் இன்டூ டோ பை டோ இசட். சிமிலர்லி வெலாசிட்டி வெக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஐ வெக்டர் ப்ளஸ் விஜே வெக்டர் ப்ளஸ் டபிள்யூகே வெக்டர். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம டெல் கிராஸ் வி வெக்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் போட்டுக்கணும். ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன டேர்ம் இருக்குன்னு பாருங்கள் டெல், அதோட ஐஜேகே கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னென்னு பாருங்கள். டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். ஸோ அது எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வி வெக்டர் அப்படிங்கிறதோட ஐஜேகே கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னென்னு பாருங்கள். யூ வி அண்ட் டபிள்யூ. ஸோ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தெரியும், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த ரோ வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது யூல் பி கெட்டிங் டேர்ம்ஸ் கரெக்டாக. ஸோ அந்த டேர்ம்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் வெலாசிட்டி கிரேடியன்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ரொட்டேஷனல் காம்பனன்ட்ஸ் அலாங் ஜெட் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட்டுக்கு வந்து நமக்கு ரொட்டேஷனல் காம்பனன்ட்ஸ் ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ஒய் காம்பனண்ட்டை பொறுத்து ரொட்டேஷனல் வேணும்னா ஈஸி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஹாஃப் முன்னாடி போட்டுக்கோங்க. அண்ட் கிராஸ் வெலாசிட்டி கிரேடியன்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒய் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் அண்ட் இசட் டேர்ம்ஸ் வச்சு தான் வரும். பாருங்கள் ஜெட்டு, ஆனால் அதோட வெலாசிட்டி காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ இங்கே இருக்கும். அதே மாதிரி எக்ஸு, அதோட வெலாசிட்டி காம்பனண்ட் யூ வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ கிராஸ் வெலாசிட்டி கிரேடியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். இர்ரோட்டேஷனல் அப்படின்னா, இர்ரோட்டேஷனல்லாம் என்ன அர்த்தம்? இந்த காம்பனண்ட் வந்து ஷுட் பி ஈக்குவல் டு 0.
அப்போ நீங்கள் இதை ஈக்குவேட் பண்ணி பாருங்கள் ஜீரோக்கு, உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும்? டோ யூ பை டோ இசட் ஷுட் பி ஈக்குவல் டு டோ டபிள்யூ பை டோ எக்ஸ். கிராஸ் வெலாசிட்டி கிரேடியன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சப்போஸ் இல்லை அப்படின்னா நான் இப்படியே வச்சுட்டு பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு பாருங்களேன் ஆன்சர் வந்து 0 வரல. தேர் எக்ஸிஸ்ட் சம் டேர்ம். ஸோ அப்போ இது கண்டிப்பாக ரொட்டேஷனல். ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பு. கொடுத்துருக்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட அசோசியேட் ஆகிற எல்லா ஆப்ஷனும் தப்பு. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஓகேவா? ஸோ அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்டெடி ஃப்ளோ பற்றி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ லென்த்தியர் கொஷின். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் போடலாம் ஷார்ட்கட்டாக இர்ரோட்டேஷனலுக்கு. ஸோ த கிவன் ஃப்ளோ இஸ் ஸ்டெடி சின்ஸ் த வெலாசிட்டி காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈச் டஸ் நாட் கண்டெயின் டி ஆஸ் அ வேரியபிள். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி காம்பனண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷனை பொறுத்து நிறையா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் டீங்கிற ஒரு வேரியபிளே இல்லை. டீயை பொறுத்து மாறுது, டைமை பொறுத்து மாறுச்சு அப்படின்னா அது அன்ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி டைம் காம்பனண்ட்டே இங்கே இல்லை. ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டெடி ஃப்ளோ தான். ஸோ டி அப்பியர்ஸ் எக்ஸ்பிளிசிட்லி இன் கேஸ் ஆஃப் அன்ஸ்டெடி ஃப்ளோ அண்ட் ஹென்ஸ் த கிவன் ஃப்ளோ ஃபீல்ட் இஸ் ஸ்டெடி ஃப்ளோ. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கண்டிப்பாக கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட் அண்ட் தேர்டு தான் கரெக்டு. ஸோ அப்போ யூ கேன் சே தட் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடலாம். வீடியோஸ் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தட் யூல் பி ஏபிள் டு ப்ரொசீட் இன் அ வெரி குட் மேனர் வித் ரெஸ்பெக்ட் டு 2021 கேட். தேங்க்யூ. பை.